Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திண்டுக்கல்ல ஒரு இரட்டை படுகொலை நடந்திருக்கு. கணவன் மனைவி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. படுகொலை செய்யப்பட்ட ஒரு பேர் வந்து சேசுராஜ். அவருடைய இரண்டாவது மனைவி ஞானதீபிகா. இவர்கள் இருவரும் தான் படுகொலை செய்யப்பட்டாங்க. மாயாண்டி ஜோசப் நல்லவர் என்ற வார்த்தைக்கே நம்ம சொல்லலாம், சேசுராஜ் நல்லவர் என்ற வார்த்தைக்கே நம்ம சொல்லலாம். இருவருமே படுகொலை செய்யப்படுற அளவுக்கு போறாங்க அப்படின்னா அப்போ அவங்க எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க? 8ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட சேசுராஜ் வந்து அவங்க ஊரில் இருக்க ஒரு சர்ச்சில் வந்து ஒரு நிர்வாகியாக ஒரு பொறுப்பில் இருந்திருக்காரு. இந்த திருவிழாவெல்லாம் எடுத்து நடத்தியிருக்காரு. அதோட கணக்கு வழக்கு கேட்கும்போது இவர் மேலே ஒரு பல குற்றச்சாட்டுகளை வந்து இந்த மாயாண்டி ஜோசப்ன்றவர் வந்து சேசுராஜ் மேலே அந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. அந்த மாயாண்டி ஜோசப் வச்ச குற்றச்சாட்டுனா இவரோட அந்த நிர்வாகி பதவி வந்து பறிபோயிடுது. பறிபோனதுக்கு பிறகு வந்து 2024ஆம் ஆண்டு மே 22, 23 சரியாக அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு டாஸ்மாக் பாருக்கு பக்கத்துலேயே வந்து படுகொலை செய்கிறாங்க. ஜெயிலில் இருந்தாவது உலகத்தின் சேஃபான இடம், சிறையில் கூட பாதுகாப்பாக இருந்திருப்பாரு. அவரை கொண்டு வருவாங்க, வெளியே எடுத்துகிட்டு வராங்க. வெயிலில் தன்னோட இருசக்கர வாகனத்தில் வராரு. கார் வந்து இருசக்கர வாகனத்தை தட்டி இருக்கு. இடித்த உடனே இவர் கீழே விழுந்திருக்காரு. வாகனத்துலேருந்து நிறைய பேர் இறங்குறாங்க. இறங்கி அவரை சரமாரியாக ஓட முயற்சி பண்ணுறாரு. சரமாரியாக வெட்டுறாங்க. குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ, அந்த புகைப்படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ரோட்டில் கழுத்துக்கு மேலே தான் முழுவதுமாக வெட்டி மூஞ்சியை வந்து சிதைச்சிருக்காங்க. கட் பண்ணால் அடுத்த செகண்ட் அப்படியே அவங்க வீட்டுக்கு, அதாவது யாக்கப்பன் பெட்டிக்கு போயிருக்காங்க. சண்டை போட்டோன்னா அவங்க மனைவி வெளியே வந்ததாகவும், அவங்க வீட்டிலேருந்து 20 ஃபீட்டு ஓடி இருக்காங்க. ஓடும்போதே அவங்க மனைவியும் இதே மாதிரி முகத்திலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கத்தியும் இந்த காரு, இந்த அருவாள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த படுகொலை செய்யப்பட்டது கூட இவர்களோட கைரேகை அதில் இருந்த காவல்துறை மேட்சானோன்னு இவர்கள் தான் அந்த எதற்கு அப்படின்னா தன்னுடைய சகோதரரை 2024 கொலை பண்ணதுனால. இந்த இரட்டை கொலை அப்படின்றது ஒரே நேரத்தில் கணவன் ஒரு கொலை செய்தார். அவரை எடுத்த பாவத்துக்காக அவங்க மனைவியும் கொள்றாங்க. இவர்கள் வந்து ஒரு தொழில் போட்டி, ஜாதி சார்ந்த கொலை, ஆணவ படுகொலை இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரே சமூகத்துக்குள்ள, அதுவும் உறவினர்களுக்குள்ள ஒரு சண்டை, ஒரு இப்படி ஒரு கொடூரமான. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், திண்டுக்கல்ல ஒரு இரட்டை படுகொலை நடந்திருக்கு. கணவன் மனைவி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. படுகொலை செய்யப்பட்டவர் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. அவர் ஒரு கொலை வழக்கில் கைதாகி சிறையில் இருந்திருக்காரு. அவங்களுடைய மனைவி ஜாமீனில் எடுத்திருக்காங்க. ஜாமீனில் வந்த ஒரு 21வது நாளில் வந்து கணவன் மனைவி 2 பேரையும் வந்து ஒரு படுகொலை செஞ்சுருக்காங்க. ஒரு கூலிப்படை கும்பல். எதற்கு கணவன் மனைவியை படுகொலை பண்ணியிருக்காங்க, இதற்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா சார்? நிச்சயமாங்க. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் யாக்கப்பன் பெட்டின்னு ஒரு ஊர். அங்கே வந்து படுகொலை செய்யப்பட்ட ஒரு பேர் வந்து சேசுராஜ் அப்படின்னு அங்கே வழக்கமாக கூப்பிடுறோம். அவருக்கு 41 வயது. அவருடைய இரண்டாவது மனைவி ஞானதீபிகா. இவர்கள் இருவரும் தான் படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னா ஜனவரி 8ஆம் தேதி ஒரு 6லேருந்து ஒரு 7:30 மணிக்குள்ளே இந்த சம்பவம் நடந்திருக்கு. மாலை நேராக இந்த சம்பவத்துக்கு போனோன்னா என்னென்னா, இந்த சேசுராஜ் வந்து 2024ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி அன்று ஒரு கொலை செய்கிறாரு. அந்த கொலைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கார். இவர் தான் அதில் முக்கிய குற்றவாளியாக இருக்கார். அந்த படுகொலை செய்யப்பட்டது யாருன்னு கேட்டால், அவர் ரியல் எஸ்டேட் பிரமுகர்னு சொல்லுவாங்க, டாஸ்மாக் பார் வச்சு நடத்துகிறவர் சொல்லுவாங்க, திமுக பிரமுகராகவும் இருக்கார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருந்ததாக சொல்கிறாங்க. அவர் பேர் மாயாண்டி ஜோசப்னு பேர். 63 வயது அவருக்கு. மாயாண்டி ஜோசப். இவர் எல்லாருமே உறவினர்கள் தான் இருந்திருக்காங்க.
ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள். அங்கே அது திண்டுக்கல் மாவட்டத்தில் பொதுவாக வந்து வன்னியர் கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக. ஆமாம். அப்போது அந்த கிறிஸ்தவர் இதை சேர்ந்தவர் தான். அப்போது வந்து இப்போது 8ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட சேசுராஜ் வந்து அவங்க ஊரில் இருக்க ஒரு சர்ச்சில் வந்து ஒரு நிர்வாகியாக ஒரு பொறுப்பில் இருந்திருக்காரு. இந்த திருவிழாவெல்லாம் எடுத்து நடத்தியிருக்காரு. அதோட கணக்கு வழக்கு கேட்கும்போது இவர் மேலே ஒரு பல குற்றச்சாட்டுகளை வந்து இந்த மாயாண்டி ஜோசப்ன்றவர் வந்து சேசுராஜ் மேலே அந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா, அது நிரூபணமா, இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே போகல. பட் இதனால் அவங்க பொதுவாக என்னன்னு கேட்டால், ஒரு கிராமமாக இருந்தாலும் ஊர் கூட்டம்னு ஒன்று இருக்கும். ஆமாம். சர்ச்சுனா அதுக்கு ஒரு நிர்வாக கூட்டம்னு இருக்கும். அப்போ ஊரில் எல்லாம் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. இப்படிலாம் அந்த சர்ச்சுக்கு ஒரு நிர்வாகியாக போடும்போது என்ன ஆகிடுது, அந்த இவர் அந்த மாயாண்டி ஜோசப் வச்ச குற்றச்சாட்டுனால இவரோட அந்த நிர்வாகி பதவி வந்து பறி போயிடுது. சேசுராஜுடைய பதவியை பறிச்சாச்சு. நிர்வாக பதவி வந்து பறி போயிடுது. பறி போனதுக்கு பிறகு வந்து சேசுராஜோட தொழில் என்னன்னா மீன் வியாபாரி. ஒரு மீன் வியாபாரி. அவர் இந்த காழ்ப்புணர்ச்சி அவர் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. யார் மேலே? மாயாண்டி ஜோசப் மீது சேசுராஜுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே. 2024ஆம் ஆண்டு மே 22, 23 நினைவு சரியா இருந்தால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அதே அவருடைய ஒரு டாஸ்மாக் பாருக்கு பக்கத்துலேயே வந்து அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, படுகொலை செய்கிறாங்க. படுகொலை எப்படின்னா, இப்போது சேசுராஜ் எப்படி முகத்திலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரோ அதே மாதிரி மாயாண்டி ஜோசப்பையும் படுகொலை செய்கிறாங்க. படுகொலை செய்யப்பட்டு அதில் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் வந்து ஒரு 6 பேர். அதில் இந்த சேசுராஜ் ஒரு 7 பேர் சேர்க்குறாங்க. அந்த 7 பேர் முதல் சேசுராஜை சேர்க்குறாங்க, A1. அப்புறம் டேனியல் ராஜான்னு ஒருத்தர் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அலெக்ஸ் பிரிட்டோன்னு ஒருத்தர் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் காளீஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். அதன் பிறகு பிரவீன் குமார்னு ஒருத்தர் இருக்கார். இவர் 5 பேர் இல்லாமல் அப்புறம் மேற்கொண்டு சிறுவர்கள் 2 பேருன்றாங்க. அப்போது இந்த 7 பேரையும் என்ன பண்ணுறாங்க, திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்துச்சு இந்த வழக்கு. அங்கே ஆஜர்படுத்தி மதுரை சிறையில் அடைச்சாங்க. இவர்களுக்கு இதில் 2024ஆம் ஆண்டே வந்து தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே. 2024 மே மாதம் கொலை செய்யப்பட்டது. அப்போதே இவர்களுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. குண்டர் சட்டம் போடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பட் தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. அறிவிக்கப்பட்டு இவர்கள் அனைவரும் இப்போ சிறையில் தான் இருக்கிறாங்க. இவர்கள் சேசுராஜுக்கு கென்னடின்னு ஒருத்தர் சகோதரர் இருக்கார். பெருவாகவே சேசுராஜ் கென்னடி அப்படின்ற அவங்க பேர் இருந்தாலும் கென்னடி கூட இன்னொரு பேர் அந்த அந்த அவங்க பேர் ஒன்று இருக்கலாம். அவர் ஒரு சகோதரர் ஒருத்தர் இருக்கார். இவர்கள் எல்லாம் சிறையில் இருக்கிறாங்க. இந்த சிறையில் இருக்கும்போது இந்த மாயாண்டி ஜோசப் இருக்கார்ல, அவருக்கு 4 சகோதரர்கள் இருக்காங்க. அவர் யாருன்னு கேட்டால் தர்மராஜ். அவரே அதாவது மாயாண்டி ஜோசப்பே 63 வயசு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஞானராஜின்னு ஒருத்தர் 54 வயசில் ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறம் தர்மராஜின்னு ஒருத்தர் 52 வயசில் ஒருத்தர் இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருள்ராஜின்னு ஒருத்தர் 60 வயசு. அதுக்கப்புறம் ஜான் பீட்டர்னு ஒருத்தர். அவர் ஜான் பீட்டர் என்ற காற்றுன்றாங்க. அவருக்கு அவர் பேர் ஜான் பீட்டர் என்ற காற்று. இவருக்கு ஒரு 41 வயசு. அப்போ இந்த 4 சகோதரர்கள் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து இவங்க மனைவி 2வது மனைவி வந்து சேசுராஜை வந்து ரொம்ப உயர் நீதிமன்றத்துக்கு போய் அவருக்கு வந்து பெயில் வாங்கி அவரை கொண்டு வராங்க. பெயில்னா சாதாரணமாக கஷ்டங்க, அது சாதாரணமாக கிடைக்கக்கூடியதில்லை. அதுக்கு பயங்கர நாளாகணும். அந்த தண்டனையாக அவங்களுக்கு கன்விக்ட் ஆயிருந்தால், கன்விக்ட் ஆயிருந்தால் உறுதியாக நம்மளுக்கு கன்விக்ட் ஆயிருந்தால், ஏன்னு கேட்டால் 2024 மே மாதம் கொலை படுகொலை வழக்கில் சிறைக்கு போன நபர் 2025 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெளியே வர்றாருன்னா, நீங்கள் 1.5 ஆண்டுகளை கடந்து வர்றாருன்னா அப்போ கன்விக்ட் ஆயிடுச்சு. குண்டாஸ்னா 1 வருஷத்தில் வெளியே வந்துப்போம், 1.5 வருஷத்தில் அவர் மட்டும் தான் வர்றாரு. அப்போ இவரை வந்து அவங்க மனைவி போராடி இவரை கொண்டு வந்திருக்காங்க. ஹைகோர்ட் வரைக்கும் போராடி. இதில் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். காவல்துறை என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுதோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம சொல்கிறோம். அந்த பொதுமக்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்களோ அவ்வளோதான். நம்ம மாயாண்டி ஜோசப் தரப்பில் இருக்க விவாதத்துக்குள்ளேயே நம்ம போல சேசுராஜ் பக்கத்தில் மாயாண்டி ஜோசப் நல்லவர்ன்ற வார்த்தைக்கே நம்ம சொல்லலை, சேசுராஜ் நல்லவர்ன்ற வார்த்தைக்கே நம்ம சொல்லலை. இருவருமே ஒரு படுகொலை செய்யப்படுற அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு. இப்போது 19ஆம் தேதி இவரை பெயிலில் எடுக்கிறாங்க. டிசம்பர் 19 இந்த ஆண்டு, அதாவது இப்போது கடந்த ஆண்டு போன மாதம் எடுக்கிறாங்க.
போன மாதம் 19 வெளியே எடுத்தாங்கன்னா இன்னும் 1 மாதம் கூட ஆகல, 21 நாள் ஆயிருக்கு. ஆ. 19னா 9ஆம் தேதி, 29 9ஆம் தேதி, நியாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 19 20 நாள் தான் அவர் ஜெயிலில் இருந்தாவது உலகத்தின் சேஃபான இடம் சிறையில் கூட பாதுகாப்பா இருந்திருப்பாரு. அவரை கொண்டு வருவாங்க, வெளியே எடுத்துகிட்டு வராங்க பெயிலில். வந்த உடனே அவர் பார்க்குறாரு, பக்கத்தில் என்ன பாரு, கொசவப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அவங்க ஊர் பக்கத்தில் யாக்கப்பன்பட்டி பக்கத்தில் கொசவப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கொசவப்பட்டியில் போயிட்டு புதிதாக மீன் கடை துறக்கிறதுக்காக வந்து அங்கே இடம்லாம் பார்க்குறது, மீன் கடை வைப்பதற்கு இடத்தெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கவங்ககிட்டலாம் பேசிட்டு தன்னோட இருசக்கர வாகனத்தில் வராரு. வரும்போது என்ன பண்ணார், ஆர்எம்டிசின்னு ஒரு பகுதி சொல்லுவாங்க, திண்டுக்கல் நத்தம் தேசிய, அதாவது திண்டுக்கல் நத்தம் சாலையில் வந்து ஆர்எம்டிசின்னு ஒரு ஆர்எம்டிசி அந்த ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, இவரை வாகனம் வந்து கார் வந்து வேகமாக திருத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இவர் அதை இருசக்கர வாகனத்தில் காரோட முந்தி போக முடியாதுல்ல, அப்போ கார் வந்து இருசக்கர வாகனத்தை தட்டியிருக்கு. இடித்த உடனே இவர் கீழே விழுந்திருக்காரு. தள்ளின உடனே வண்டி வாகனத்துலேருந்து நிறைய பேர் இறங்குறாங்க. இறங்கி அவரை அவர் ஓட முயற்சி பண்ணுறாரு, சரமாரியாக வெட்டுறாங்க. குறிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ அந்த புகைப்படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ரோட்டில் கழுத்துக்கு மேலே தான் முழுவதுமாக வெட்டி மூஞ்சியை வந்து சிதைச்சிருக்காங்க. கழுத்துக்கு மேலே தான், கழுத்துக்கு மேலே. ஆமாம், உடலுக்கு கீழே பெருசாக காயங்கள் எதுவும் தெரியல அந்த வீடியோ புகைப்படத்தில். இது வந்து ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே இந்த சம்பவம் நடந்திருக்கு. கட் பண்ணால் அடுத்த செகண்ட் அப்படியே அவங்க வீட்டுக்கு, அதாவது யாக்கப்பன்பட்டிக்கு போயிருக்காங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டு வாசல்லேருந்து கத்துனதாகவும் சண்டை போட்டோன்னா அவங்க மனைவி வெளியே வந்ததாகவும், இல்லை ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, உள்ளே போய் அவங்கள இழுத்துட்டு வந்ததாகவும், வெளியே வந்தோன்னே அவங்க ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து 20 ஃபீட்டு ஓடி இருக்காங்க. ஓடும்போதே அவங்க மனைவியும் இதே மாதிரி முகத்திலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க பையன் வந்து தடுத்திருக்கார். யார், இவருடைய அந்த சேசுராஜோட மகனும் அவங்க உறவினர் பொண்ணு, ஒரு பொண்ணு, இருவரும் தட்டிருக்காங்க. அவர்களுக்கும் காயங்கள், வெட்டு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. உடனே அங்கே வெட்டின உடனே ஸ்பாட்லே இருவருமே ஸ்பாட்டில் இறந்துருக்காங்க. சேசுராஜும் அங்கே ஸ்பாட்டில் இறந்துட்டார், தீபிகாவும் இந்த இடத்துல ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க. உடனே இந்த விஷயம் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தெரியுது. மாவட்ட கண்காணிப்பாளர் வராரு. உடனே ரூரல் டிஎஸ்பி தலைமையில் வந்து 2 ஆய்வாளர் போட்டு 2 தனிப்படை அமைக்கிறாங்க. தனிப்படை அமைத்த உடனே விசாரிக்கும் போது, அதாவது காவல்துறையை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய கொலையில் கைது செய்தார்கள் அப்படின்றத மட்டும் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, சரண்டர் ஆனாங்க, இவர்கள் போய் பிடித்தார்கள் அப்படின்றதெல்லாம் அது வந்து அதை நம்ம வெளியே வராது. அதனால் அதுக்குள்ளே நம்ம ஆராய முடியாது. கைது செய்யப்பட்டார்கள், சரண்டர் ஆனாங்க, இவ்வளோ பெரிய கொலை செய்துட்டு தப்பிக்க முடியாது, யார் என்னன்னு வெளியே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னும் போது உடனே அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, முதல் ஆள் வந்து அந்த மாயாண்டி ஜோசப்போட அண்ணன் ஞானராஜ் என்ற ஒரு 54 வயசு, அருள்ராஜ் என்ற ஒரு 60 வயசு, தர்மராஜ் 52 வயசு, ஜான் பீட்டர் என்ற காத்து 41 வயசு, அந்தோனி ஆரோக்கியசாமி அப்படின்றவர் வந்து ஒரு 35 வயசு, அப்புறம் ஜேவியர் ஆல்பர்ட் அப்படின்றவர் ஒரு 22 வயசு. இது இல்லாமல் அதாவது மைக்கேல் ராஜ்னு ஒருத்தர், மைக்கேல் ராஜ் 31 வயசு. அது இல்லாமல் மருதாசிபுரத்தை சார்ந்த ராபின் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 23 வயசு. ஆகிய 9 பேருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டோன்னா அவர்களிடம் இருந்து ஆயுதங்கள், கத்தி, அருவாள், கார் இதெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த கத்தியும் இந்த காரு, இந்த அருவாள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த படுகொலை செய்யப்பட்டது கூட இவர்களோட கைரேகை அதில் இருந்ததாக காவல்துறை மேட்ச் ஆனோன்னே இவர்கள் தான் அந்த கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்தது எதற்கு அப்படின்னா, தன்னுடைய சகோதரரை 2024 கொலை பண்ணதுனால. சரி, இவர்களை கொலை பண்ணது நியாயம், எதுக்கு நியாயம்னு சொல்ல முடியாது. ஏன் அந்த ஞான தீபிகாவை படுகொலை செய்தீங்க அப்படின்னும் போது, அவர்கள் தான் இவர் சிரமப்பட்டு சிறையில் எடுத்திருக்காங்க, தண்டனை வாங்கி கொடுத்தாலும் ஒரு வாங்கி கொடுக்காங்க. இப்போ இவங்களை விட்டுட்டா அந்த 6 பேரை தயார் பண்ணி எங்களை கொலை பண்ணாங்கன்னு என்ன நிச்சயம்? சிறையில் இருக்க 6 பேர், மாயாண்டி ஜோசப்பை கொலை பண்ண 6 பேர் சிறையில் இருக்கு. அவர்களை கொலை செய்து நாங்கள் எப்படி அந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக வேரோட சாய்க்கணும் அப்படின்றதுக்கு இந்த வேலையை பண்ணதாகவும் காவல்துறை அப்பகுதியில் விசாரிக்கும் போது
காவல்துறை தரப்பில் இவர் சிறையிலேருந்து வெளியே வந்த உடனே அவரை அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் கவனமாக இரு, வெஞ்சன்ஸ் வச்சுருப்பானுங்க. ஏன்டா எல்லாருமே உறவினர்கள், ஆமாம், ஒரே சமூகத்தை சார்ந்தவர், அதே யாக்கப்பன் பெட்டியை சேர்ந்தவர்கள் தான். அந்த ஜோசப், மாயாண்டி ஜோசப் வந்து அதாவது பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் எல்லாருமே நந்தகிரி ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு ஊர். இப்படி இருக்கும்போது இந்த படுகொலை வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மாதமாகவே பலருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ரவுடிகள் மத்தியில் பேரம் பேசப்பட்டதாகவும் இவரை கொலை பண்ணுறதுக்கு இப்படிலாம் ஒரு பரவலான பேச்சுக்கள் அடிபடுது. இது வந்து எல்லார் இடத்துலையும் பேசப்படுறது தான். பகுதியில் டீ கடையில் பேசப்படுறது, எல்லா இடத்துலையும் பேசப்படுறதாவது. இதுக்கு ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. இன்னொரு தரப்பு இன்னொரு விஷயத்தையும் அந்த கிராமப்புறங்களில் காட்டுத்தீ மாதிரி உண்மையோட பொய்கள் தானே. இப்போது நம்ம வந்து ஒரு காவல்துறை ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இப்போ இதில் பேசுகிறோம். இப்போ இதுக்கு கீழே போடுறோம் என்ன பண்ணுவாங்க, இது பொய், இது உண்மை, அவர்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணுன்றோம். நம்ம இந்த காவல்துறை விசாரணை போயிட்டுருக்கு, இந்த விசாரணையை பாதிக்கும், அதோட ஸ்டேட்மெண்ட் படி தான் நம்ம பேச முடியும். அதனால் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அவங்களோட எண்ணப்படிலாம் நம்ம அவங்க விருப்பப்படி நம்ம பேச முடியாது. இது யதார்த்தமான ஒரு விஷயம். இப்படி இன்னும் சிலையில் இருக்காங்க. உடனே இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னா அந்த அவங்க தம்பி கென்னடின்னு ஒருத்தர் இந்த வெளியே இருந்திருக்காரு. உன்னையும் எதாவது பண்ணிட போகிறாங்க, நீ உடனே சேஃபாக ஆகு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எச்சரித்தாகவும், அது சேஸ்வராஜுடைய தம்பி எச்சரித்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, வதந்தி பரப்புறவர்கள் பரப்பிட்டு இது வந்து உண்மையான குற்றவாளிகளே இல்லை, குற்றவாளிகள் செய்தவங்களாம் வெளியே போயிட்டாங்க, இவங்க வயசானவங்க, இவங்க எப்படி பிடிச்சி வெட்டியிருப்பாங்க, இப்படியெல்லாம் அவர்கள் பேச துவங்கிட்டாங்க. காவல்துறை விசாரணை நடைபெற்றிருக்கு. இந்த இரட்டை கொலை அப்படின்றது ஒரே நேரத்தில் கணவன் மனைவி, கணவன் ஒரு கொலை செய்தார், அவரை எடுத்த பாவத்துக்காக அவங்க மனைவியும் கொள்றாங்க. இவர்கள் வந்து ஒரு தொழில் போட்டி, ஜாதி சார்ந்த கொலை, ஆணவ படுகொலை, இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரே சமூகத்துக்குள்ள, அதுவும் உறவினர்களுக்குள்ள ஒரு சண்டை, ஒரு இப்படி ஒரு கொடூரமான, இப்போ 4 பேர் உள்ளே போயிட்டாங்க. அந்த 4 பேரோட குடும்பம் என்னன்னா, எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள வன்மம் இருக்குது. அப்போ அந்த குடும்ப பின்னணி என்ன, அந்த குடும்ப பின்னணி ஒரு பதவி போனவுடனே ஒருத்தரை கொலை பண்ணுறாரு. அந்த கொலை பண்ணவர் நியாயமானவரா, அவர் டாஸ்மாக் பார் வச்சுருக்காரு, அவர் நியாயமானவரா என்னன்றது 4 பேர் கொலையை பண்ணும்போதே தெரியும்ல. அப்படின்னும்போது ஒரு கொலைக்கு 2 கொலை ஆயிடுச்சு. இப்போ இந்த தரப்பில் இது வந்து வன்மங்கள் மனிதர்களோட எண்ணங்களில் விதைச்சப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்னதான் இவர்கள் பைபிளை எடுத்துகிட்டு போய் படித்தாலும், உன் உள்ளத்தில் பொல்லாத சிந்தனைகளை எல்லாம் கொண்டிருப்பீர்கள், ஆனால் உங்கள் ஜெபங்களை ஏற்க மாட்டேன் அப்படின்ற பைபிள் வாசகமே இவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்றது தான் காவல்துறை மேற்கொண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த 8ஆம் தேதி நடந்த சம்பவம், மறுநாளே குற்றவாளிகள் எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒரு பரவலாக கிராமப்புறங்கள்னால அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்கு. காவல்துறையோட உண்மையான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பேசிடுவோம். ஓகே, ரொம்ப நன்றி சார். திண்டுக்கல் நடந்த இந்த இரட்டை படுகொலை, கணவன் மனைவி படுகொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இஷ்யூவை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து எனக்கு பேசியமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.